சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தன் நிலை தடுமாறக்கூடாது என்பதை உணர்த்தும் சிறுகதை இது. இது கக்கன் கதை நேரம். நான் அருணா. நிலை தடுமாறாதே. காட்டில் வழி தவறியபடி வந்த அந்த மனிதன் அடர்ந்த காட்டையும் கண்டு அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள விலங்குகளை எல்லாம் கண்டு பயத்தால் நடுங்கினான். கொடிய விலங்குகளிடம் சிக்கிக்கொண்டால் நம் குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? நேரம் வேறு இருட்டிவிட்டது. எப்படியாவது இந்த காட்டிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு பொழுது புலர்ந்ததும் முதல் வேலையாக இந்த காட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். அந்த நேரம் வேகமாக புலி ஒன்று மனிதனை விரட்டத் தொடங்கியது. புலிக்கு பயந்த அந்த மனிதனோ தான் உயிர் பிழைக்க வேண்டுமென்று எண்ணியபடி அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது வேகமாக ஏறினான். மரத்தின் உச்சியில் சென்று அமர்ந்து விட்டான் அந்த மனிதன். ஆனால் புலியோ வெகுநேரம் வரையிலும் அந்த மரத்தடியிலேயே அமர்ந்து கொண்டது. கீழே இருந்து அந்த புலியானது அன்னார்ந்து பார்த்தபடி அந்த மனிதனை பார்த்து, மனிதனே, நீ எவ்வளவு நேரம்தான் அந்த மரத்தின் மீது இருப்பாய் என்று பார்த்து கொள்கிறேன். எப்படியும் நீ கீழே இறங்கி வர வேண்டிய நேரத்தில் உன்னை பிடித்து எனக்கு இரையாக்கி கொள்கிறேன். அதுவரையிலும் நான் இந்த இடத்தை விட்டே அசைய மாட்டேன் என்று கூறியது. புலியின் பிடிவாதத்தை உணர்ந்த அந்த மனிதன் செய்வதறியாது திகைத்தான். இந்த புலி மிகவும் பிடிவாதம் பிடித்ததாக இருக்கின்றதே, இதன் பிடியிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்று நினைத்தபடி அருகில் இருந்த இன்னொரு மரக்கிளையை நோக்கினான். அடுத்த கணம் அந்த காட்சியை கண்ட மனிதன் திடுக்கிட்டான். அவன் கை கால்கள் எல்லாம் பயத்தால் நடுங்கத் தொடங்கின. அந்த மரக்கிளையில் கரடி ஒன்று இருந்தது. அந்த மனிதனை பார்த்த அந்த கரடியானது, மனிதனே, பயப்படாதே, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். மரத்தடியில் அமர்ந்திருக்கின்ற புலி உன்னை துரத்தி விரட்டியது போல் என்னையும் விரட்டியது. அதனிடமிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளவே இந்த மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டேன். நீயும் இந்த மரத்திடமே அடைக்கலம் தேடி வந்துள்ளாய். அதனால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கூறியது. மனிதனுக்கு கரடியை பார்க்கையில் பயமாகத்தான் இருந்தது. தன் மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கரடியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டான். பயத்தோடு இருக்கின்ற மனிதனை பார்த்து கரடிக்கு பரிதாபமாக இருந்தது. மனிதனை அன்போடு நோக்கிய அந்த கரடி, மனிதனே, பயம் வேண்டாம். உன்னை பார்த்தால் மிகவும் களைப்போடு இருப்பது போல் தோன்றுகிறது. அதனால் சற்று நேரம் நீ தூங்கி ஓய்வு எடுத்துக்கொள். நீ ஓய்வெடுத்த பின்னர் நானும் தூங்குகிறேன் என்று கூறியது கரடி. கரடியின் அன்பான பேச்சை கேட்ட மனிதனும் தன் கண்களை மூடியபடி மெல்ல தூங்க ஆரம்பித்தான். மரத்தடியில் பசியோடு அமர்ந்திருந்த புலியானது மரத்தின் மேலே நடப்பதையெல்லாம் நன்கு கவனித்து கொண்டிருந்தது. மனிதன் தூங்கிக் கொண்டிருக்க அவனுக்கு பாதுகாப்பாக கண்விழித்து கொண்டிருக்கும் கரடியை பார்த்த புலி, கரடியே, எனக்காக பயந்தபடி நீ மரத்திலேயே இருக்கின்றாயே, எவ்வளவு நேரம்தான் இப்படி இருந்து கொண்டிருப்பாய்? எனக்கும் பசி பயங்கரமாக இருக்கின்றது. அதனால் தாமதம் செய்யாமல் அந்த மனிதனை மரத்திலிருந்து கீழே தள்ளிவிடு. நான் அவனை இரையாக்கி கொள்கிறேன். நீ உயிர் பிழைத்து சென்றுவிடு. உன்னை நான் விட்டுவிடுகிறேன் என்று கூறியது. அதனை கேட்ட கரடி கோபத்தோடு புலியை பார்த்து, புலியே, என்னையா நீ நம்பிக்கை துரோகம் பண்ண சொல்கின்றாய்? என் பேச்சை நம்பிக்கொண்டு நம்பிக்கையுடன் இருக்கும் இந்த மனிதனை கீழே தள்ளிவிட எனக்கு மனமில்லை. நீ எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த மரத்தடியிலேயே அமர்ந்து கொள். அதனை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று பிடிவாதமாக கூறியது. கரடியின் கண்டிப்பான பேச்சை கேட்ட புலி சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தது. இந்த கரடி நிச்சயமாக மனிதனை பிடித்து கீழே தள்ளாது. அதனால் இந்த மனிதன் விழித்து கொண்டு இருக்கும் வேளையில் அவனிடம் கரடியை கீழே தள்ளிவிடும்படி கூறலாமே. ஒரு சில மனிதர்கள் நன்றி கெட்ட வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த காடு மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற மூலிகைகள், மூங்கில்கள், மரங்கள், காய்கள், கனிகள் மற்றும் பல வகையான உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுக்கின்றது. ஆனாலும் ஒரு சில மனிதர்கள் அந்த நன்றியை மறந்துவிட்டு காடுகளில் உள்ள உயர்ந்த மரங்களை வெட்டியும் காட்டு விலங்குகளை வேட்டையாடியும் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றார்கள். ஒருவேளை இந்த மனிதனும் அந்த நன்றி கெட்ட மனிதர்களின் வர்க்கத்தை சார்ந்தவனாக இருப்பானோ? கரடி தூங்கும் நேரம் அதனை பிடித்து கீழே தள்ளிவிடும்படி இந்த மனிதனிடம் கூறலாமே என்று உணர்ந்த புலியானது மீண்டும் அமைதியோடு மரத்தடியிலேயே காத்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் மனிதன் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டான். உடனே கரடி அவனை ஏக்கத்துடன் பார்த்தது. கரடியை பார்த்த அந்த மனிதன், கரடியே, நான் இவ்வளவு நேரம் தூங்கி ஓய்வு எடுத்தது போதும். இனிமேல் நீ சற்று நேரம் தூங்கி ஓய்வு எடுத்துக்கொள். உனக்கு பாதுகாவலாக நான் இருக்கிறேன் என்று கூறினான். அந்த மனிதனின் வேண்டுகோளுக்கு இணங்கிய கரடியும் தன் கண்களை மூடியபடியே சற்று நேரம் ஓய்வு எடுக்க தொடங்கியது. கண்களை மூடியதும் கரடிக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துவிட்டது. கண்களை மூடியபடி மெல்ல தூங்க ஆரம்பித்தது.
கரடி தூங்கிக் கொண்டிருப்பதையும் அந்த மனிதன் விழித்து கொண்டிருப்பதையும் மரத்தடியில் இருந்த அந்த புலி கவனித்து கொண்டிருந்தது. இதனையே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த புலியானது மெல்ல மனிதனை தன் பக்கம் திரும்புமாறு உர் உர் என்று உருமியது. மனிதனும் புலியை ஏறிட்டான். உடனே புலி, மனிதனே, எனக்கு நன்றாக பசியெடுத்து விட்டது. எவ்வளவு நேரம்தான் எனக்கு பயந்தபடி மரத்தில் ஒளிந்திருப்பாய்? நீ உயிர் பிழைத்து சொல்ல உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்கின்றேன், கேட்கின்றாயா என்றது. அதன்படி நீ நடந்து கொண்டால் உயிர் பிழைத்து சென்று விடலாம், நானும் உன்னை விட்டு விடுவேன் என்றது. அதனை கேட்ட மனிதன் சந்தோஷத்துடன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து 2 நாட்கள் ஆகிவிட்டதால் தன் மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை ஏற்பட்டு விட்டது. புலியை நோக்கி அந்த மனிதன், புலியே, நீ என்ன சொல்கிறாய்? என்னை நீ உயிரோடு விட்டுவிடுவாய் என்றால் நீ கூறும் எதையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே கூறு என்று ஆவலோடு கேட்டான் அந்த மனிதன். உடனே புலி, மனிதனே, உன் பக்கத்து கிளையில் அமர்ந்திருக்கும் கரடியை கீழே தள்ளிவிடு. நான் அந்த கரடியை பிடித்து தின்று என் பசியை போக்கிக் கொள்கின்றேன். உன்னையும் விட்டுவிடுகின்றேன். தூக்கத்தில் இருக்கும் கரடி விழித்து கொள்ளும் முன்னர் அதனை பிடித்து தள்ளிவிடு என்று கூறியது. மனிதன் புலியின் பேச்சுப்படி நடப்பது என்று முடிவு செய்து விட்டான். புலியே, இதோ இப்பொழுதே நீ தயாராக நின்று கொள், நான் கரடியை பிடித்து கீழே தள்ளுகிறேன் என்று கூறினான். புலி தன் கோர பற்களை வெளியே நீட்டியபடி கீழே விழப்போகும் கரடியை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. மரக்கிளையில் அமர்ந்திருந்த அந்த மனிதன் மெல்ல மெல்ல கரடியை நெருங்கினான். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த கரடியோ மனிதன் தன்னை நெருங்குவதை கவனிக்கவில்லை. அந்த நேரம் கரடியின் மிக அருகில் நெருங்கிய அந்த மனிதன் தன் பலம் கொண்ட மட்டும் தன் 2 கைகளையும் நீட்டி கரடியை தள்ளப்போக முயற்சித்தான். அப்பொழுது மனிதன் அமர்ந்திருந்த மரக்கிளையின் பிடி சற்று சறுக்கிவிடவே மனிதன் ஒரு பக்கமாக சரிந்தான். ஐயோ, அம்மா என்று அலறியபடி மரத்தின் கீழ் நோக்கி செல்லத் தொடங்கினான். மனிதனின் அலறல் சப்தம் கேட்டு திடுக்கிட்டபடி கண்விழித்த கரடியானது மனிதன் மரக்கிளையிலிருந்து சரிந்து விழுவதை கண்டதும் உடனே தாமதிக்காமல் கீழே குனிந்து அவன் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டது. மனிதனே, ஏன் இப்படி மரக்கிளையில் இருந்து சரிந்தபடி விழுந்து விட்டாய்? நல்ல வேளை, நான் உன் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டேன். இல்லையென்றால் நீ கீழே விழுந்து அநியாயமாக புலிக்கு விருந்தாகி இருப்பாயே என்று கூறியபடி தன் கையை கொடுத்து மனிதனின் கையை பற்றி அவனை இழுத்து மீண்டும் பாதுகாப்பாக மரக்கிளையில் அமர வைத்தது. பின்னர் மனிதனை பார்த்து, மனிதனே, உனக்கு களைப்பாக இருக்கின்றது என்றால் என்னிடம் கூற வேண்டியதுதானே? அதனை விட்டுவிட்டு நீ ஏன் என்னை தூங்கச் சொன்னாய் என்று கேட்டது. கரடியின் கேள்விக்கு மனிதனால் எப்படி பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அமைதியுடன் தான் செய்த தவறை நினைத்து கண்ணீர் விட்டான். கரடியே, என்னை மன்னித்து விடு. சற்று நேரத்திற்கு முன்னர் இந்த புலியின் பேச்சில் மயங்கிய நான் உன்னை பிடித்து கீழே தள்ளுவதற்கு முயற்சி செய்தேன். அதனால்தான் நான் மரக்கிளையிலிருந்து தவறி விழுந்து விட்டேன். நல்ல வேளை நீ என்னை காப்பாற்றி விட்டாய் என்று வெட்கத்தால் தலை குனிந்தான். உடனே கரடி, மனிதனே, நம்மிடம் அடைக்கலம் தேடி யார் வந்தாலும் அவர்களை கைவிடுவது தர்மமான செயலாகாது. அவர்களை கைவிடாமல் இருப்பது நமது தலையாய கடமைகளுள் ஒன்றாகும். இதனை நீ அறிந்தது கிடையாதா என்றது. அதனை கேட்ட மனிதன், கரடியே, கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இருப்பது போன்று என்னிடம் இல்லாததை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். இனிமேல் பிறர் பேச்சை கேட்டு நிலை தடுமாறுகின்ற எனது தீய குணத்தை ஒழித்து நல்லவனாக வாழ்வேன். தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. நான் மனப்பூர்வமாக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன். என்னை மன்னித்துவிடு என்று பலமுறை கெஞ்சினான். அந்த மனிதனை பார்ப்பதற்கு கரடிக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. இந்த மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டான் என்பதை அறிந்து கொண்ட கரடியானது அந்த மனிதனின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டது. வெகு நேரமாகியும் கரடியும் மனிதனும் அந்த மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கி வரவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த புலி, இனி நமக்கு வேறு வழியில்லை, கண்டிப்பாக இவர்கள் இருவரும் மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கி வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து அந்த இடத்தை விட்டு சென்றது. பிறகு வெகு நேரம் கழித்து அந்த மனிதனும் கரடியும் மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கி வந்து அவர்கள் வாழும் இருப்பிடத்தை நோக்கி சந்தோஷமாக பிரிந்து சென்றனர். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் நிலை தடுமாறக்கூடாது என்கின்ற விலை உயர்ந்த பாடத்தை அந்த கரடியிடம் இருந்து மனிதன் பெற்றுக்கொண்டான்.